தட்டி ஆண்டவர் சொல்ல கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 43 தான் நினைக்கிறேன். இந்த ஜனத்தை எல்லாம் சொல்லுங்க, இந்த ஜனத்தை, எந்த ஜனத்தை? புதுக்கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்களாம் தமிழ்காரங்க தானே எல்லாருமே? தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் இருக்குது தானே? ஆமே. அவர் எனக்கென்று ஏற்படுத்தினேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உட்காந்துருங்க, ப்ளீஸ் பி சீட்டட். எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு என்ன அர்த்தம்? ஏசாயா 43 அது பாருங்க. இந்த ஜனத்தை எல்லாம் சொல்லுங்க, இந்த ஜனத்தை சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க இந்த ஜனத்தை எனக்கு. ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். என் புள்ள 10 மாசம் தவம் இருந்து, இல்லை பல வருஷம் தவம் இருந்து 10 மாசம் சுமந்து எனக்கு என் பிள்ளைய நான் பெற்று எடுத்தேன்னு தாய்கள் அம்மாக்கள் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனத்தை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து ஆவார்களை. அவ்வளவுதாங்க. இங்க நம்ம இன்னைக்கு திருச்சபை அமைதியா ஆழ்நிலை தியானத்துக்கு போனவங்க மாதிரி யோகாசன பயிற்சியில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காரக்கூடாது. அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் எடுத்து விடுற மாதிரி போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். என்ன தலகாலு புரியாம ஆடுறான்னுவாங்க பாத்தீங்களா? அப்படி ஆடுறதுக்கு தான் சர்ச்சுக்கு நீங்க வரீங்க. உங்க சொந்தக்காரங்க சொல்லக்கூடாது, பிசாசு சொல்லணும், இவன் என்ன தலகால புரியாம ஆடுறான்னு. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, என் ஜன அது வீட்டில் இருக்கிறப்ப, வெளியில் இருக்கிறப்ப, பிரச்சனைகள் இருக்கிறப்ப, வேலை செய்கிறப்ப, ஞாயிற்றுக்கிழமான வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் பாருங்க. அப்பா எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, லூத்தரனில் பாடுவாங்க. அந்த மாதிரி மண்டே ஆனால் நம்ம இருதயம் ஏங்கும், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும். உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அங்கிள் கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆறா எங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படா உக்காரலான்ற மாதிரி. என்னன்னா ஒரு ஓய்வை, ஒரு இளைப்பாறுதலை நம்ம மனசு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், ஊழியம் என்பது ஒரு போர்க்களம். ஊழியம் என்பது அது ரோஜா மலர் படுக்கை அல்ல. நான் சொல்ல, எங்கள் தலைவர் சொல்வார், அதை அப்படியே காப்பி அடிச்சிட்டிங்களா? காப்பி அடிக்கல, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமென். காப்பி அடிச்சு பேசுறது வேற. இந்த நேற்று தான் வந்துக்கிறேன்னா எஸ்ஐகே நான் சொன்னதை காப்பி அடிச்சு பேசலாம். நாங்கள் 30 வருஷம் ஆகிப்போச்சு ஊழியத்துக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் ஊழியன்னா ரொம்ப பரவசமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஊழியம் என்பது அவ்வளோ பரவசமானது மட்டும் அல்ல, அது பழரசம்தான். ஆனால் புழியப்பட்ட பழரசம், நசுக்கப்பட்ட பழரசம், ப்ராசஸ் பண்ணப்பட்ட பழரசம், ஊற வைக்கப்பட்ட பழரசம். நீங்க ரெடிமேடா ஏதாவது நடக்கும் நினைச்சு இயேசுகிட்ட வந்தீங்கன்னா நடக்கும். ஆண்டவர் தன்னுடைய ப்ராசஸ்ல கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, அவர் உங்களை நம்பி கொண்டு போறார், உங்களை எதிர்பார்த்து கொண்டு போறார். 45 ஆண்டுகள் அவங்க ஓடி இருக்கிறாங்க, கர்த்தர் ராஜ்யத்துக்களை உழைச்சிக்கிறாங்க. அவங்க தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு, தான் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு, தான் சபையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. அவங்க பேதுரு நிழல் பட்ட உடனே சுகமானாங்க, கூட்டத்துக்கு தெரியும். ஆனால் பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தெருவில் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். உடம்பு சரியில்லாத மாமியாரை சுகமாக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ வான்னு கூப்பிட்டு வந்தது இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அவங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க யாருமே சேர்த்துக்கிட்டு வரலைங்க, இழந்து போய் தான் வருகிறார்கள். எசேக்கியா எப்பவுமே சொல்லுவாங்க, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும்வாங்களா. இதெல்லாம் சின்ன வயசில் கேட்ட ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம லேட்டாக ரட்சிக்கப்பட்டாலும் 25 வருஷம் ஆச்சு இந்த சர்ச்சை ஆரம்பித்து, நம்ம இப்போ தான் மெம்பர் ஆகிருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டர் க்ளோரி
இஸ் கிரேட்டர் தேன் த ஃபார்மர் க்ளோரி. பரவாயில்ல, பிந்தினா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்குவோம். நானும் அப்படி நினச்சிக்கிட்டேன். நம்ம லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ரொம்ப ரிவார்டு ஜாஸ்தின்னு. ஆனால் தீர்க்கதரிசி ஒரு நாள் சொன்னார், அந்த அத்தியாயத்தை முழுசாக வாசிச்சு பாருங்க. அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவார் இயேசு, என் நாமத்தின் நிமித்தம் தன் தாயையாவது தன் தகப்பனையாவது தன் வீட்டையாவது பிள்ளையாவது பெற்றோரையாவது இதையாவது அதையாவது எதையாவது ஒருத்தன் விட்டுட்டு வந்தான்னா உண்மையில் மாத்திரமல்ல மறுமையில் சொன்னார். ஆனால் ஒன்று, நம்ம கண்ணெல்லாம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் 100 மடங்கு அதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. என் நாமத்தின் நிமித்தம் நீ ஒன்றை இழந்தால், எசேக்கியேல் சொன்னாரு, யார் பிந்தினவர் முந்தினவர் ஆவார்? யார் இழந்திருக்கிறார்கள். என்னங்க சொல்றீங்க? வந்தால் கொஞ்சம் லாபம் வரும்னு பார்த்தா நீங்கன்னா இழப்பை பற்றி பேசுறீங்க. இது காசை இழக்கிறது இல்லைங்க, சில நேரத்தில் கௌரவத்தை இழக்கிறதுங்க. இது ப்ராஸ்பரிட்டி இழக்கிறது இல்லைங்க, சில நேரம் உங்களுடைய பெருமையை இழக்கிறதுங்க, உங்களுக்கு இருக்க முக்கியத்துவத்தை இழக்கிறதுங்க, நம்மளை நாமளே புகுத்திக்கிறோம் பாருங்க, அதை இழக்கிறதுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் இந்த சிறிய இவனை மாதிரி சிறியவனாக இருக்கணும்னு பாருங்க. அப்படி there is something we have to lose, ready to lose. அங்கிள் கரெக்டாக எழுதி வச்சுக்காரு பின்னால். இங்கேருந்து பார்த்தா, உன் சிலுவையை எடுத்து செல். அது ஆண்டவர் சும்மா சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. யூ ஹாவ் டு லூஸ். நான் இன்னைக்கு நல்லா தீர்க்க தரிசன வார்த்தை தான் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் வாயை தந்தோன்னு இப்படி வந்துட்டு இருக்குது. நீங்கள் எதையுமே இழக்காம ஒன்று ஆதாயம் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு குரங்கு கதை தெரியும்? குரங்கு தேங்காய் சாப்பிட்ட கதை தெரியாதா? குரங்கு தேங்காய் சாப்பிடுச்சு. ஒருத்தவங்க இளநீ குடிச்சிட்டு போட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்துச்சு, உள்ளே நல்லா வெள்ளைன்னு தேங்காய் இருந்துச்சு. குரங்கு பார்த்துச்சு, அடடா தேங்காய் இருக்கேன்னு எடுத்துச்சு, கையை விட்டுச்சு, உள்ளே போயிடுச்சு. கை சுரண்டுன்னு சுரண்டுச்சு. தேங்காய் ஃபுல்ஸாக சுரண்டிடுச்சு. ஆசை எடுத்து சாப்பிடலான்னு கை எடுத்துச்சு, கை வரல, தேங்காவோட ஒட்டிக்கிச்சு. என்ன பிரச்சனைனா, கை போனப்ப இப்படி போச்சு, உள்ளே போயிடுச்சு. இப்போ கை வெளியே வரணும், எப்படி வரணும்? இப்படி வரணும். ஆனால் இப்போ கை இப்போ வெளியே வர முடியல. கை உள்ள என்ன இருக்குது? வேளாங்கண்ணவங்கெல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். வந்துடலாம். நீங்கள் வர முடியாமல் பிசாசு தடுக்கல, நீங்கள் வர முடியாமல் பில்லி சூனியம் யாரும் பண்ணலை, நீங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சதித்திட்டம் யாரும் தீட்டல. நீங்கள் என்ன எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, லீவிங் இஸ் அ வே ஃபார் கிளீவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டாதான். ஏமே குரங்குக்கு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கூழுக்கும் ஆசை, கூழு குடிக்கணும், ஆனால் மீசையில் படக்கூடாது. கஷ்டம் சார். நீ பார்க்கிறது எரிகிற முட்புதர் என்றால், உன்னோடு பேசுகிறவர் யெகோவா என்றால், உன்னை அழைக்கிறவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால், உன்னை நான் எகிப்துக்கு அனுப்பணும், நீ என் தளபதியா போகணும், இத்தனையும் இருக்குன்னா இப்ப உன் செருப்ப நீ கழட்டி தான் ஆகணும். ஆமென். Unless you remove, you can never move from anywhere from your life. இதே ஒன்றை இழக்காமல். ஆமென். எசேக்கியேல் தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு, வாழ்க்கையோட அடிப்படையை. இது நாங்கள் இன்னைக்கு கேட்கலைங்க, 19-20 வயசு இருக்கும்போது கேட்டேங்க. அதனால் என்ன போச்சுன்னா, நமக்கு அப்போல்லாம் சந்தோஷம் வந்துச்சு, ஒன்றை இழந்தால் சந்தோஷம் வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு சந்ததி உருவாகிருக்குது, இந்த சந்ததிக்கு இழப்பே தெரியாது. இழப்பை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இழப்பை பற்றி பேசாத இழைக்கிற மாதிரியே பேசுகிற இடத்துக்கு போயிடுவாங்க. So sad. இயேசு 12 பேரை சூஸ் பண்ணிட்டு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. இது என்ன தப்பா நினச்சிட்டாங்கன்னா, நீ சாப்பிடக்கூடாது, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இது சுய வெறுப்புன்னா, ஏதோ நானா என்னை நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், பவுடர் போட மாட்டேன், நான் தலையை சீவ மாட்டேன் அப்படின்னா அப்புறம் நம்மளை இமாலயாவுக்கு கீழே அனுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் அதை சொல்ல ஆண்டவர், என்னுடைய நான்
நான் என்கிற அந்த உணர்வு, அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஏங்க யோசேப்பு அப்பாவுக்கு நல்ல புள்ள மட்டும் இல்லைங்க, செல்ல புள்ள. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ அப்பாவுக்கு நல்ல புள்ள மட்டும் இல்லை, செல்ல புள்ள. ஆமே. நான் சொல்லவா, உங்களை நல்ல புள்ளன்னு நீங்கள் எந்த புள்ளைய வளர்க்குறத விட செல்ல புள்ளன்னு சொல்லி வளருங்க. அந்த புள்ள வேற மாதிரி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? உண்மைதாங்க. நீங்கள் பிள்ளைக்கு காண்பிக்கிற அன்பு இருக்கு பாருங்க, பிள்ளைக்கு காண்பிக்கிற விசேஷம் இருக்கு பாருங்க, அதை விட ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இந்த உலகத்தில் வேற இல்லைங்க. துன்மார்க்கங்களுக்கும் வன்முறைகளுக்கும் கொலை இந்த மாதிரி பாதக செயலை பற்றி ஒரு சர்வே எடுத்தாங்களாம். அதை இன்வால்வ் ஆகிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, இல்லைன்னா தகப்பன் அன்பு, பெற்றோர் அன்பு இல்லாத பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை தான் அந்த மாதிரி ஒரு வெறுமையில், ஒரு அதிருப்தியில், அவங்க வேற ஒரு தேடலில் போய் உலகத்தில், சர்ச்சில் இல்லை உலகத்தில் இருக்காங்களா. அப்போ யாருங்க இந்த குடும்ப அமைப்பை உண்டாக்குனது? அப்பா உண்டாக்குனார். ஆதாம் ஏவாள் குடும்ப அமைப்பு. நான் ஒன்று சொல்கிறேன், திரும்பவும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இங்கே யாருக்காவது அப்பா அம்மா கான்செப்ட் பிடிக்கல, கணவன் மனைவி கான்செப்ட் பிடிக்கல, நாங்கள் வேற மாதிரி ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சிங்கன்னா அது வேதத்துக்கு எதிரானது. இது காட் கிவன் ஸ்ட்ரக்சர் டு பி இன் அ ஃபேமிலி, டு க்ரோ இன் யர் ஃபேமிலி. ஆமென். சரி, அது மெசேஜில் இன்னைக்கு அவன் செல்ல பிள்ளை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, இயேசு 30 வயது ஆன பொழுது யோர்தான் நதிக்கு வந்தார். அப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு மேலே கரை ஏறி வராரு. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஹெவன் ஓப்பன்ட். நல்லா கவனிங்க, லாசருவை உயிரோடு எழுப்பினப்ப ஹெவன் ஓப்பன் ஆகலை. 6000 பிசாசு பிடிச்ச லேகியோனை விடுதலை பண்ணப்ப ஹெவன் ஓப்பன் ஆகலை. சரி, அதை கூட விட்டுருங்க. 5000 + 5000 + 5000ன்றாங்க. எத்தனை ஆயிரம் இன்னும் கணக்கு கண்டுபிடிக்கல. இயேசுநாதர் அப்பத்தை அதிகமாகி கொடுத்தது. அப்பையும் உண்மையாக பார்க்க போனால் பரலோகம் அப்போ தான் திறந்துருக்கணும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ பெரிய வேலைங்க? 5000 + 5000 + 5000. நம்ம கணக்குப்படி, நம்ம இந்திய குடும்ப கட்டுப்பாடு விதிப்படி நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு முடிவு பண்ணியிருந்தா கூட சான்ஸே இல்லை. யாக்கோபு குடும்பத்திலே 12. அல்லேலூயா. அதனால் ஒருவேளை நம்ம சொல்கிறேன் அப்படின்னா கூட ஒரு 15000 20,000 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ தான் பரலோகம் திறந்திருக்கணும். அதாவது ஒரு மாபெரும் செயலுக்கு, ஒரு அசாதாரண செயலுக்கு, பிரமிக்கத்தக்க கிரியைக்கு வானம் திறக்கும். அப்படிதான் நீங்களும் நான் எதிர்பார்க்கிறோம். ஏங்க, வானம் திறக்கிறது என்ன தெரியுமா? அப்ரூவல், ரெகக்னிஷன், அக்செப்டன்ஸ். இப்ப பரலோகம் திறக்கிறதுல அர்த்தம், இது நான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்குது. ஏங்க, பைபிள்ல இயேசு கடல்ல நடந்தவங்க கூட வானம் திறக்கல, கல்லறையிலிருந்து லாசருவை வெளியே வரச்சப்ப வானம் திறக்கல, 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தப்ப வானம் திறக்கல. ஆனா ஒன்னும் செய்யல, ஞான ஸ்நானம் பண்ணி கரையில ஏறினாரு, வானங்கள் திறந்தது. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். என்ன அர்த்தம் கேட்டா, நீங்க 1000 அற்புதங்களை எதிர்பார்க்கலாம். நீ 1000 அற்புதங்கள் நடந்தா நான் சந்தோஷப்படுவேன், நீங்க காத்திருக்கலாம். நான் இந்த ஒரு கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அது நடக்கிற வரைக்கும் யாரோ பண்ணின ஒரு சபதம் மாதிரி என் சபதத்தை மாத்திரம் கிடையாதுங்க. பரலோகம் வேல்யூ பண்றது வேற. யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் an outward manifestation of God's word, but something have done inside in your personal life. Amen. இப்போ இந்த அங்கீகாரம் எங்க தெரியுமா வந்துச்சு? எதுக்கு தெரியுமா வந்துச்சு? இவர் என்னுடைய செல்ல பிள்ளை. கையை தட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காரு பங்களா இல்லாம இருக்கலாம், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற பல விஸ்தாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அத்தனைக்கும் ஆதாரம் அவர் செல்ல பிள்ளை. அதனால யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அண்டர்லைன், எத்தனை பேர்களோ. அடுத்த வார்த்தை, அதுல ஒரு 12 பேரை சூஸ் பண்ணாரு. அப்படியா?
எத்தனை பேர்களோ, எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேர்களோ, எத்தனை பேர்களோ, எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேரோ, அத்தனை பேரும். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, அத்தனை பேரும். அல்லேலூயா, ஆமென். There is no limit, there is no discrimination, there is no percentage quota here. Everyone. கையை தட்டுங்க ஆண்டவர். அல்லேலூயா. என்னைய அதிகாரம் கொடுத்தாரு? இவன் ஐஸ்வர்யவனாவான், இவன் சாதிக்கிறவனாவான், இவன் பெரிய தொழில் அதிபராவான், இவன் பெரிய, எல்லாரும் பிள்ளைகள், எல்லாரும் பிள்ளைகள். தெரியுமா உங்களுக்கு, பைபிள்ல பல அழைப்புகள் இருக்குதுங்க. அது எல்லாத்த விட மேன்மையானது, ஆதாரமானது, நான் அவருக்கு பிள்ளை என்கிறது தான் அடிப்படையான ஒரு உரிமை. ஆமே. நீங்க நான் யாரு, நீங்க நான் யாரு? ஆமே. அதான் சொன்னேன், நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைனா அவருக்கென்றும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். 43:21 இந்த ஜனத்தை நான் எனக்கு, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு நல்லா கவனிங்க. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன்னு சொல்லல, உலகத்து இரட்சகராய் நான் இவர் உண்டாக்குனேன்னு சொல்லலை. அதெல்லாம் இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் இருக்கு. உங்க மேல ஆண்டவருக்கு பல திட்டங்கள் இருக்குது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு வைத்திருக்கிற பல ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனா அவர் முதல்ல எதை அடையாளப்படுத்துறாருன்னா, நீ என் பிள்ளைப்பா, உன்னை நான் எனக்குன்னு உருவாக்குனேன். ஆமென். எரேமியா 1:3 நினைக்கிறேன், 1:3-4, நான் உன் தாயின் கருவில், நான் ரொம்ப நாளாக எப்படி படிச்சுட்டு இருப்பேன், உருவாகும் முன்னே உருவாகும் முன்னே உருவாகும் முன்னேன்னு படிச்சுட்டு இருந்தேன். சமீபத்தில் பார்த்தேன், மக்கு அங்க இருக்கு பாரு, இக்கு. இது உருவாகும் முன்னே இல்ல, உருவாக்கும் முன்னே. என்ன நீ தாயின் கட்டுல நீயா உருவாயிட்டியா? உன்னை உங்க அம்மா வயிற்றுல உருவாக்குனதே நான் தான். உனக்கு அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ பிறக்க வேண்டிய ஊர் என்ன? He is a creator. எல்லாம் சொல்லுங்க, he is a creator. He is a creator. அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எப்படியா உருவாக்குறாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 1:26. தேங்க்யூ சிஸ்டர். என்ன எப்படி உருவாக்குனாரு? என் சாயல்ல உருவாக்குவேன், என் ரூபத்தில் உருவாக்குவேன். ஆமென். என் தன்மையில உருவாக்குவேன். என்ன சொல்லுங்க பாப்பா, நானு அவருக்கு பிள்ளை. ஏதோ அநாத புள்ள கிடையாது, எடுத்து வளர்க்கிற புள்ள கிடையாது, ஏதோ பரிதாபத்துக்குரிய புள்ள கிடையாது. நான் என்ன புள்ளனா, அவர் அவர் சாயல்ல உண்டாக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவ என்ன நினைக்கிறா, இவ என்ன நினைக்கிறா, அவன் என்ன நினைக்கிறான், இவ என்ன நினைக்கிறா? ரெண்டாவது, ஐயா அம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்ன, நம்மள என்ன எல்லாம் அதெல்லாம் அப்படி நினைக்குது, எல்லாம் அப்படி நடக்குது கிடையவே கிடையாது. வாட் டு யூ திங்க் அபவுட் யூ தட் ஹேப்பன்ஸ் டு யூ? நான் என்னை பற்றி ரொம்ப தாறுமாறாக நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப தரக்குறைவாக நினச்சிட்டு இருந்தேன். என்னடா எப்படி சொல்கிறேன்றீங்களா? உண்மைதான், ரொம்ப தாழ்வாக நினச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப என்னை பற்றி ரொம்ப பலவீனமாக நினச்சிட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. நேற்று விஜய் பாஸ்டர் சன் விஜயோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் பேச பேச அப்படியே நான் ஆழ்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா மனுஷன் என்னென்னமோ பேசுகிறாரு, பெருசு பெருசாக பேசுகிறாருன்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் தெளிவாகிறேன். இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால்னா நான் இப்படி சவுண்டாக பேசுகிறவங்கள பார்த்தா நான் அப்படியே சவுண்ட் இல்லாமல் போயிடுவேன். ஏன்னா என்னை பற்றி எனக்கு ஒரு நல்ல நினைப்பே இருந்தது கிடையாது. நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம பாவம், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப எளிமை, நான் ரொம்ப இன்ஃபீரியராக ரொம்ப நினைப்பேன் என்ன நான். அப்புறம் பார்த்தா வாழ்க்கையில் நடந்தது அப்படி தான் நடந்துச்சு. பெராக்கா வந்தோம், எஸ்ஐக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, நீனு வெளியில் இருக்கிற ஆள் இல்லை, நீ உள்ளே இருக்கிற ஆள். ஆமாம்,
அவர் உன்னை உண்டாக்குனார் அப்படின்னா, அவர் என்னை உண்டாக்குனார் அப்படின்னா நம்ம கேட்போம், என்னையே அப்படி கருப்பாக உண்டாக்குனாரு, என்னையே இப்படி குள்ளமாக உண்டாக்குனாரு, என்னையே அப்படி ஏழையாக உண்டாக்குனாரு. அந்த உண்டாக்குதல் இல்லை, அதையும் தாண்டி அதை விட மேலானது. மத்தேயு 6 சொன்னார் இயேசு, நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உடையை விட உடலும் உணவை விட உயிரும் மேலானது அல்லவா? நீ உன்னை உடையை வைத்து, உடலை வைத்து, உடமையை வைத்து, அந்தஸ்தை வைத்து, அனுபவத்தை வைத்து நீ உன்னை தீர்மானிக்கிறாய். பரலோகம் அதை வைத்து உன்னை தீர்மானிப்பதல்ல. பரலோகம் உனக்குள் அவர் உண்டாக்கி இருக்கிற தம்முடைய சாயலை வைத்து தீர்மானிக்கிறது. You are the image, you are the representation, you are the reflection, you are the another mirroring of God's image on this earth. Clap your hand. Thank God. Hallelujah. Amen. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போல இருப்பான்னு ஒரு வள்ளுவர் திருக்குறள் தான் அது, சரியா ஞாபகம் இல்லை. ஆனா உலகத்தானே சொல்லிட்டான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான். சொல்லுங்க, மகன் பிறப்பான். சிஸ்டர் எல்லாம் கோச்சுக்குவாங்க, இன்னைக்கு விமன்ஸ் டே, இன்னைக்கு நீங்க மகள் தான் சொல்லணும், எப்படி மகன் சொல்ல. சரி, எனக்கு ஒரு மகள் பிறப்பால். நிறைய பாருங்க, அப்பா மாதிரி பையன் இருப்பான், அம்மா மாதிரி பொண்ணு இருக்கும் நிறைய இடத்துல. என்ன அக்கா தங்கச்சாங்க கூட கேட்டுருவாங்க திடீர்னு பார்த்தா. அப்ப என்ன கேட்டா, நான் அவர் உருவாக்குனப்ப அவர் உங்களை வேற மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கல. அவருக்கு ஆசை அதிகம். அவர் மாதிரி உண்டாக்கிட்டாரு, அவர் சாயல்ல உண்டாக்கிட்டாரு, அவர் ரூபத்தில் உண்டாக்கிட்டாரு. ஏங்க இந்த சத்தியத்தை நான் ஒரு முறை 2 முறை கேட்கலங்க, இத்தனை வருஷத்துல பலாயிரம் முறை கேட்டேங்க. அதை எப்பெல்லாம் நான் கேட்கிறேனோ அப்பெல்லாம் என் சாயல் மாறுகிறது. அங்கிள் சொன்னாங்க, நான் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறோம். அங்கிள் இந்த கன்ஃபெஷனை சொல்லும்போது சொன்னாரு பாருங்க, நம்ம எல்லாம் மறுரூபமாகி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் அதான் நடக்கிறது. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ சண்டே வந்துட்டு போகிறோம், இது ஏதோ பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு நமஸ்தே போட்டுட்டு போகிறது கிடையாதுங்க. அது நாம் இங்கே உட்காருகிற பொழுது, நாம் இங்கே கேட்கிற பொழுது, ஒரு 2 கொரிந்தியர் 3:17-18 சொல்கிற போல நம்ம திறந்த முகமாய் வசன கண்ணாடியில் நம்மை பார்க்கிற பொழுது ஆவியாய் இருக்கிற தேவனாலே அவர் சாயலாகவே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டு you are in the process of a greater transformation, believer, child of God. You are not waiting for விமோசனம். ஒரு விமோசனம் கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கிறது இல்லை. நான் சின்ன வயசுல எல்லாம் படிச்சுக்கிறேன். நான் கிராமத்தில் இருந்தேன், எல்லா கதையும் தெரியும் எனக்கு. அதெல்லாம் அது ஓகே, அவங்க நம்புறாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அது நிஜம். ஆமென். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால புண்ணியவான் இல்லை, இந்த ஆதாம் பண்ண பாவத்தில் வந்த சாபம் நம்மள மண்ணாக்கி வச்சிருந்துச்சு. பரலோகத்திலிருந்து வந்தாரு ரட்சகர் இயேசு. ஆமென். அவர் உண்டாக்குன சாயல் திரும்ப நமக்குள்ளார உயிர் தெழுந்து வந்திருக்கிறது. நீங்க நானா சொல்றேன்னா, இன்னும் நீங்க அந்த மாதிரி விமோசனம் கிடைக்குமா, ஒரு பரிகாரம் கிடைக்குமா, ஒரு நல்லது நடக்குமா? இந்த ராகு போய் கேது போய் சேது வருவாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இயேசு தான் வருவாரு. ராகும் கிடையாது, கேதும் கிடையாது, பேதும் கிடையாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசு வாழ்க்கையில வந்த பிறகு உங்களை ஆளுகிறவைகள் வெளியே அல்ல, வெளியே இருக்கிறவைகளை ஆளுகிறவர்கள் நீங்கள். அதான் சொன்ன 1:26 வாசிச்சோம். அவர் சாயல்ல உண்டாக்குனார். அவர் சாயல் என்ன சாயல்? யோவான் 4:22 இயேசு சொன்னாரு, தேவன் என்னவா இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க பாப்போம். தேவன் என்னவா இருக்காரு? ஆவியா இருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்ளுகிறவர். அப்ப என்னன்னா அவர் சாயல் சொல்ல, அவர் சாயல் என்ன சாயல்? ஏங்க இதை நான் தெரியுமா சொல்றேன், இதுதாங்க என் வாழ்க்கைய மாத்தின ஒரு மந்திரம். ஆமென். எல்லாம் கோயம்புத்தூருக்கு போறாங்க. ஒருத்தர் இருக்காரு, என்னமோ சொல்றாரு. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பண்ற பிரசங்கெல்லாம் அவங்க பண்றாங்க தெரியுமா? ஒரு நாள் இந்த யூடியூப்ல ட்விட்டர்ல பார்த்துட்டே இருந்தேன். ஒருத்தர் நல்லா வெள்ளை கலர்ல போத்துக்காரு. அவரு வேற நார்த் இந்தியாக்காரு. இங்கிலீஷ்ல பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசுறாரு. அவர் positive affirmation bringing a lot of unbelievable change in your life. என்னடா ஃபெய்த் கன்ஃபெஷன் பத்தி பேசுறாரு. நம்ம சர்ச்சில் ஃபெய்த் கன்ஃபெஷன் பத்தி பேசினா ஒரு குரூப், அது எப்படி சும்மா மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா நடந்துருமா? நீ கேட்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது.
ரோட்டில் ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இங்கே அற்புதம் மட்டும் நடக்காது. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அவர் சாயல், அவர் ரூபம். அவர் ரூபம் என்ன ரூபங்க? மகிமையின் ரூபம், பரிசுத்த ரூபம். மார்க் 9 அப்புறம் வாசி பாருங்க. 1-2 6 நாளைக்கு பிறகு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு மலையின் மேல் ஏறினார். நீங்க ஏன் தெரியுமா சர்ச்சுக்கு வரீங்க? ஏன் தெரியுமா சர்ச்சுக்கு வரீங்க? மலை அடிவாரத்தில் நின்று சாமின்ட்டு போகிறதுக்கு இல்லை, அந்த மலை மேலே ஏறி சாமியோட சேர்ந்து ஆசாமியும் சாமியும் ஒன்றா அவருக்கு தான் சர்ச்சுக்கு வரீங்க. நான் சொல்லவா, சாமி வெளியே இருந்துச்சு, என்னைக்கு இயேசுவே நீங்களோ அப்போ சாமி உள்ளே வந்துச்சு. சாமி உள்ளே வந்துச்சு, நீங்கள் தான் அந்த ஆசாமி ஆயிட்டீங்க. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எசேக்கியா இதை தான் பேசுறாரு. இன்னைக்கு திருச்சபை எதை அறியணும்னா, திருச்சபை மாசம் ஆனா முதல் வாராடியில் போயிட்டு மண்ணெண்ணெய் வாங்கணும், பாமாயில் வாங்கணும், அரிசி பருப்பு வாங்கணும் நிக்கிற அல்ல. திருச்சபை பண்டகசாலையை திறந்து வாரி வழங்குகிற யோசேப்பின் கூட்டம். ஆமென். திருச்சபைக்கு இன்னைக்கு என்ன தெரியணும்? தான் யார் என்று தெரியணும், தனக்குள்ள எப்படிப்பட்டவர் இருக்கிறார், எப்படிப்பட்டவர் இருக்காரு சொல்லுவாங்க. ஆனா நீ யாரு? அவர் நல்லவர், நான் பொல்லாதவன். அவர் பெரியவர், நான் பாடுபட்டவன். பேர் ஐயோ தப்பு. அல்லேலூயா. அவர் ஏங்க வெளில லைட் போட்டா இந்த பில்டிங் இருட்டா இருக்குதா லைட்டா இருக்குதா? பில்டிங் இருட்டுங்க, ஆனா லைட் மட்டும் லைட்டுங்க. ஏங்க என்னைக்கு லைட்டு உள்ள வந்துச்சோ அது பில்டிங்கோட சேர்ந்துருச்சுங்க. பக்கத்தில் பாருங்க, லைட்டு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. நான் கிராமத்தில் வாழ்ந்த சின்ன வயசுல, அதனால எனக்கு தெரியும் இந்த பிராக்டிக்கலான சில சேலஞ்சஸ் எல்லாம். நம்ம மனசு பிசாசு பல சங்கதிகளை சொல்லி கட்டி வச்சிருவான். சொல்லவே வேணாம். பாட்டிகள் இருப்பாங்க நம்ம வீட்டில், பழங்கதையை சொல்லி நம்ம கதையை க்ளோஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய பாடாப்பட்டு தான் சத்தியத்தை அறிந்து சத்தியம் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. நான் சொல்றேன், அவர் சாயல் மட்டும் இல்லைங்க, இயேசு கூட்டு போனார் பாருங்க. இயேசு மேல கூட்டு போனாரு. கூட்டு போயிட்டு அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். என்ன சொல்லுங்க? மறு. அப்படா ஏற்கனவே ஒரு ரூபம் அவருக்கு இருந்துச்சு. அந்த ரூபத்தின் மேல தாடி இருந்துச்சு, மீசை இருந்துச்சு, நீட்டா சிண்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கல அவர் என்ன கட் பண்ணியிருந்தாரு, என்ன ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா நீட்டா அம்மா நெஞ்சு கொடுத்த ஒரு கவுன் போட்டுட்டு இருந்தாரு அவர். அல்லேலூயா. இது வெளி ரூபம், ஆனா புற ரூபம் அல்ல, அகரூபம். ஆமென். எங்க செஞ்சாரு? பரலோகத்துக்கு போன பிறகு செஞ்சாரா? பூமியில செஞ்சாரு. எங்க நீங்க பாவம் இருக்குன்றீங்களோ, எங்க நீங்க அந்த பலவான் இருக்கிறான் பாருங்க பாஸ்டர், பலவான் பக்கத்து வீட்டு பலவான் இல்லைன்னா அங்க இருக்கிற பலவான். இன்னைக்கு வேற சொன்னாங்க 2 நாள் இங்க ரொம்ப விசேஷம். இந்த பலவான் அந்த பலவான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. எந்த பலவான் ஆண்டு கொண்டிருந்தாலும் தெரியுமா, நீங்க நான்லாம் தப்பிச்சிட்டோம். ஏசுநாதர் ஞானஸ்தானம், நீங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே மிஸ்டர் சாத்தான் வீட்டுக்கு வந்தானா? வரல பாருங்க. ஏசுநாதர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நேரா லூசிபர் வந்துட்டான். வா சார், நீ எல்லாம் வெளியே போய் பார்க்கறதுனால என்ன பாருங்க சார் கூட்டு போனா. ஹலோ, இப்பவும் இன்னும் அவர் மரிக்கவில்லை, இன்னும் அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை, இன்னும் அவர் ரத்தம் சிந்தப்படவில்லை, இன்னும் பிசாசு தண்டிக்கப்படவில்லை, அவனுடைய தலையை நசுக்கப்படவில்லை. எப்ப பிசாசு ஆக்டிவா எந்த உலகத்துல பிரபஞ்சத்துக்கு அதிபதியா பிசாசு இருந்தானோ அதே உலகத்தில், அதே மலையில், அதே நேரத்தில் இயேசு அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, நீங்க ஒரு மறுரூப வாழ்வ தேவ சாயல வெளியில காட்டி வாழ. சுரேஷ் சொன்னார் பாருங்க, இதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தன்னை காட்ட விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சர்ச்சுக்கு வருங்க, அதுதான் சர்ச்சுக்கு வரவங்க. இது ஏதோ எப்பயோ திறக்கிற சொர்க்க வாசல் கிடையாதுங்க. சொர்க்க வாசலே நீங்க தாங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொர்க்க வாசல் திறக்குமான்னு பார்க்காதீங்க அம்மா, நீங்க தாமா சொர்க்க வாசல். அல்லேலூயா. உன்னிடத்தில் வருகிறவன் சொர்க்கத்துக்கு போவான். அல்லேலூயா. வாசிக்கிறோம், அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அப்பனா வேற ஒரு ரூபம் இருந்துச்சு. நான் சொல்லவா,
இயேசுவை அறியறதுக்கு முன்னால நம்ம எல்லாருக்குமே வேற ஒரு ரூபம் இருந்துச்சு. அது பாவ ரூபம். நேற்று நான் சொன்ன சில சாட்சிகளை சொன்னேன். வேற மாதிரி துன்மார்க்க ரூபம். அது வெளிப்படையான வாழ்க்கை. ஆனா இப்ப உள்ளான அப்பதான் ஆண்டவர் காமிக்கிறார், டேய் நான் ஏதோ யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த ஆதார் கார்டு வச்சுக்கிற ஆளு நினைச்சுக்காதடா. நான் தேவகுமாரன், எனக்குள் ஜீவன், அது ஜோயே ஜீவன், தேவனிடத்தில் அந்த ஜீவன் இருக்கு. அப்ப என்ன பண்ணாரா? அப்ப பார்க்கிறோம் அவருடைய அடுத்த வசனம் பாருங்க. கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் கவனிங்க, இப்ப கவனிங்க, ஏதோ வெளியில தான் வேலை நடந்துச்சுன்னு இல்ல, அவர் போட்டுக்கிற வஸ்திரம் மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாம் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அடுத்தது அப்பொழுது மோசேயும் எலியாவும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பூமியிலே பிசாசு இன்னும் தனக்கு ஆளுகை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானோ அதே பூமியிலே வானமும் வையமும் இணைந்து விட்டது. நினைக்காதீங்க நான் வாழ்ற ஊரு சரியில்லை, நான் வாழ்ற தெரு சரியில்லை, இங்க இருக்க ஜனம் சரியில்லை. அம்மா ஐயா, நீ சரியான பொழுது உன் தலைக்கு மேலே வானம் திறந்திருக்கிறது. ஏன்னா நீ அவர் சாயல், அவர் சாயல். இந்த பக்கம் போனீங்கன்னா ஜியோ நெட்வொர்க் வரும், அந்த பக்கம் போனா நீங்களா பூண்டிக்கு வாங்க தெரியும், ஒரு நெட்வொர்க்கும் வராது. இந்த பிரேக் ஆனா போதும் நிறைய பேர் இப்படியே தெரிவாங்க, என்னடா நல்லா தானே இருந்தாங்க, என்னமோ பண்ணுங்க பார்த்தா எங்கடா நெட்வொர்க் கிடைக்கும். நான் சொல்ல, உங்க மேல ஹெவன்லி நெட்வொர்க் எப்பவுமே இருக்கிறதுங்க. ஒரு சின்ன வாலி வயசுல ஸ்கூல் ஆஃப் போலீஸ் அட்டன் பண்ண பேச ஒரு முறை பேசினாரு. கேட்டேன், அப்போஸ்தலர் பவுல் சபைக்கு எபேசுவில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அண்ணன் சொன்னாரு. எபேசு பட்டணம் என்ன பட்டணம் தெரியுமான்னாரு. நம்மெல்லாம் சொல்றோம் பாருங்க நம்ம ஊரை பத்தி, ஐயோ இங்க இந்த ஊர்ல இந்த பாவம் ரொம்ப அதிகம், இந்த ஊர்ல இந்த பிசாசு ரொம்ப அதிகம், இந்த ஊர்ல இந்த அசுத்தாவி ரொம்ப அதிகம்ன்றல இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி எபேசு பட்டணம். ஆமா, மிகுந்த புகழ் பெற்ற பவுல் படிச்சு பாருங்க. பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு பெரிய எழுப்புதல் எங்களுக்கு பிசினஸே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல சில பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு ஒப்பிடப்படலாம் அந்த எபேசு பட்டணம். ஆனா பவுல் எப்படி எழுதாருன்னா, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்கு எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. எசேக்கியேல் சொன்னாரு, நீ எபேசுல இருக்கலாம், எத்தியோப்பியால இருக்கலாம், அமெரிக்கா நல்ல ஊருங்க, நியூயார்க் பரவாயில்லைங்க, வாஷிங்டன் பரவாயில்லைங்க, ஆனா இந்த கலிபோர்னியால ரொம்ப சபிக்கப்பட்ட இடங்க அப்படி சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் வேகாஸ், ஐயோ துன்மார்க்கம் அவுத்து விடப்பட்டிருக்குதுங்க, லோத்து மாதிரி வாதிக்கப்ப. நீ எங்க இருந்தா என்ன, எந்த நாட்டில் இருந்தா என்ன, எந்த காட்டில் இருந்தா என்ன, நீ இயேசுவோட ஒரு வீட்டில் வாழ்கிறாய். ஆமென். யோவான் 14:22-23 இயேசு சொன்னாரு, ஒருவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் நான் அவனிடத்தில் அன்பு கூறுவேன், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அடுத்த வரி அண்டர்லைன், நானும், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவனிடத்தில். ஏங்க வந்தாரா வரலையா? இன்னும் வரலையா? வாசலை தட்டிட்டு இருக்காரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, வந்துட்டாரா? இயேசு வந்துட்டாரா? ஞானஸ்நானம் எடுத்தாச்சா? அபிஷேகம் பெற்றாச்சா? சொல்லுங்க, வந்துட்டாருமா, வந்துட்டாரு, அல்லேலூயா, வந்துட்டாரு. சும்மா வரல, நாங்கள், சொல்லுங்க, நாங்கள். அந்த 1:26 சொன்னாங்க பாத்தீங்களா, நாம் நமது சாயலாக, அந்த நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த, ஆமென், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே. அவன் என்ன ஜோம் பண்றான், எப்படி பைபிள் படிக்கிறான், ஆஹா மணி 11 ஆயிடுச்சா, என்ன பைபிள் படிக்கிறான், என்ன ஜோம் பண்றான், எப்படி பரிசுத்தமாகறானா, எங்க போறான், எங்க வரா, இதெல்லாம் வேடிக்கை. உண்மைதான் அது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதை பார்த்துட்டு சரி போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் அவனுக்கு தெரியாம பார்ப்போம். இவன் தெரிஞ்சு வந்தோம், அவனுக்கு தெரியாம ஒரு நாள் பார்ப்போம் அப்படின்னு போறவர் இல்லைங்க. அவரு அவனோடே வாசம் பண்ணுவோம், திரும்ப வந்து அவனோடே வாசம். யோவான் 4 எடுங்கம்மா பாப்போம். இயேசு இந்த சமாரிய ஸ்திரீட்ட பேசுவார் பாருங்க, நான் உனக்கு தருகிற தண்ணி, நீ உன்னிடத்தில் பேசுகிறது யார் என்று அறிந்திருந்தால்
நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். ஆமென். நான் கொடுக்கிற தண்ணீரை பானம் பண்ணுகிறவன் ஒரு கால், ஐ லவ் தட் வேர்ட், ஒரு கால். அப்ப என்ன பார்த்தோம், நீ சந்தோஷமா இருக்கிற காலத்துல நல்லா இருக்கிற, உனக்கு ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துருச்சு, உனக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு, உனக்கு ஏதோ ஒரு பிரேக்கிங் வந்துருச்சு, ஒரு லாஸ் வந்துருச்சு, இல்ல ஒரு டிவிஷன் வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு உடனே நீ டவுன் ஆக மாட்ட. எல்லா நான் மறுபடியும் தாகம் உண்டாது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, எல்லாம் சொல்லுங்க, ஒரு காலும், ஒரே ஒரு கால் தான் இருக்குன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாகாது. அப்படின்னா அது அர்த்தம், தாகம் உண்டாகுதுன்னா இங்க என்ன அர்த்தம், தண்ணி தாகம் மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு நம்ம உங்களை விரட்டுறது, உங்களை இயங்க வைக்கிறது, உங்களை ஓட வைக்கிறது, உங்களை உழைக்க வைக்கிறது, சில பாடுகளை சகிக்க வைக்கிறதுனா உங்களுக்குள்ளார சில தேவைகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள், தரிசனங்கள், purpose and plans of your life that makes you, there is a constant, you see, rich become richer and richer and richer. அம்பானி இருக்கிறாரு, எப்பா நீ போதும் அளவு சம்பாரிச்சிட்டப்பா, விட்டுருப்பான்னு விட்டுருவாரு, அப்ப விட மாட்டேன்றாரு. இப்போ வெயிட் அண்ட் see. அல்லேலூயா. ஏன்னு கேட்டா, there is a constant thirst, there is no satisfaction. அப்ப everything man does is not giving him satisfaction. There is a vacuum, there is an emptiness, there is a constant force that driving them to go more. அதனால தான் ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க் பண்றவங்க சும்மா ஆரம்பிப்பாங்க, but this keep on. Anything that world gives you will never satisfy you. போதும், இதோட நிறுத்திக்கோ, சொல்லாத, சொல்ல விடாது பிசாசு, உங்களால் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ நிறைய, யார்கிட்ட பேசினாரு, 4 புருஷர்களோடு வாழ்ந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் பேசினார். ஏமா நீ அன்புக்கு ஏங்குற, உறவுக்கு ஏங்குற, உன்னை அப்படியே நேசிக்கக்கூடிய ஆள் எதிர்பார்க்கிற, ஆனா யூ ஆர் ஸ்டில் வாண்டரிங். அந்த அம்மாட்ட சொன்னார் ஆண்டவர். அவர் சொல்ல, நம்மலாம் என்ன மாதிரி நினைப்போம், என்னடா யார்கிட்ட போய் எதை பேசுறாருன்னு. அவர் அப்படிப்பட்டவர் தான். கை தட்டுங்க பாப்பா, அவர் அல்லேலூயா. ஆமென். You know, he is speaking the truth. We are searching, you are longing, இன்னும் சொல்ல போனா craving. There is a unexpressed craving is hidden inside of every one of our people. எல்லாருக்குள்ளாரையும் வெளியே சொல்ல முடியாத சில வேட்கைகள் ஒளிந்து கிடக்கிறது. அது ஆண்டவர் மட்டும் தான் பார்க்கிறாரு, அது அவர் மட்டும் தான் திருப்திப்படுத்த முடியும். சில பேர் மனைவியை திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறாங்க, கணவனை திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறாங்க, இல்லை சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. முடியாது, ஆகலை. ஆண்டவர் சொல்றாரு, when you live by his spirit. அதை சொல்ல வரல, நான் இதுதான் சொல்ல வந்தேன். ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஏன் தாகம் உண்டாகாதுன்னா, அவர் வந்து 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 விசிட் அடிச்சுட்டு போறவர் கிடையாது. அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்கு, எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு சத்தமா, அவனுக்கு. வெயில் அடிச்சா பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சா பிரச்சனை இல்லை, கரண்ட் இருந்தா பிரச்சனை இல்லை, கரண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பெட்ரூம்லயே வாட்டர் டேப் வச்சாச்சு, அல்லேலூயா. படுத்துக்கிட்டே திறந்து குடிச்சுக்கலாம். ஆமென். வேர் யூ ஆர், அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்ற. ஏங்க நீங்க நீங்க பரலோகத்துக்கு போறப்ப எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ஏற்கனவே ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are already transformed inside. You are already reflecting heaven reality in your spirit. உங்க ஆவியிலே பரலோகத்தினுடைய தத்ரூபத்தை காண்பி. இததான் ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு காட்ட விரும்பினார். நான் சொல்ல, அவர் தன்னை காட்ட விரும்புறாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் மரியாளோட மகன் இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி நான் யோசேப்புக்கு கார்பெண்டர் வேலை பார்த்த கார்பெண்டர் இல்லடா, நான் அந்த சராசரங்களை உண்டாக்கினவர், சிருஷ்டிகர் யெகோவா, மாம்ச அடிமையின் சாயலை எடுத்து வந்திருக்கிற யெகோவா தன்னை அவர் காட்ட விரும்புகிறார். அன்னைக்கு அவர் இருந்தார், இன்னைக்கு அவருடைய சரீரமாகிய சபை இருக்கிறது. அன்னைக்கு அவர் தன்னை காட்டினார், தம்முடைய சீசர்களுக்கு காட்டினார். ஒரு மனிதனும் வெளுக்க முடியாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. வெளியில 4 ஃபோக்கஸ் லைட் அடிச்சிச்சின்னு வசனம் சொல்லல, உள்ள இருந்து வந்த லைட்டு அவர் ட்ரெஸ்ல ரேடியேட் ஆச்சு. அந்த ட்ரெஸ் அப்ப என்னன்னு கேட்டா, உன்னுடைய மாம்ச மண்டலத்தை நீ ஆவிக்குள் கொண்டு வர முடியும், உன்னுடைய சரீர மண்டலத்தை நீ தேவனுடைய மகிமைக்குள் கொண்டு வர முடியும், உன்னுடைய சுற்றுப்புறத்தை தேவனுடைய ஆளுகைக்குள் நீ கொண்டு வர முடியும். அதான் சொன்னேன்,
அவர் எப்படி உண்டாக்குனார் நம்மள? அவருக்குன்னு உண்டாக்குனாரு. 1:26 இது ரூபம். 3ஆவதா சொன்னாரு 1:26 ஆதியாகமம் 1:26. அவர் நம்முடைய சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவமாக. இது ரெண்டுமே அவருடைய சாயல், அவருடைய எசன்ஸ். 3ஆவது பாருங்க, அவர்கள் தன்மை, the nature, the ability. The nature is there. Next, the ability. என்னது? அவர்கள் சமுத்திரத்தின் மத்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அண்டர்லைன் ஆல கடவர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆட்டி படைக்க பிறந்தால். அப்படிதான் சொல்றாங்க எங்க மாமியார், அப்படிதான் சொல்றாரு எங்க ஹஸ்பண்டு. எங்க தெரியுமா வந்த என்னை போட்டு இப்படி ஆட்டி படைக்கிறேன்னு அப்படி நினைச்சுக்காதீங்க. அவங்க சொன்னாங்கன்னா கோவப்பட்டுக்காதீங்க. சரியாக சொன்னாய் கணவனே, நான் ஆட்டி படைக்க பிறந்தேன். உண்மை இல்லை, உலகத்தைன்னு சொல்லுங்க. பெண் சக்தின்னு, பெண் வல்லமை. அல்லேலூயா. ஆளக்கடவர்கள், அவருடைய தன்மை, ஆளுகிற தன்மை. அவன் தான் இயேசுவை தூக்கிட்டு போனான், மலை மேல் நிற்க வச்சான். பார், உலகத்தின் மேன்மை அனைத்தையும் காண்பித்தான். நீ என்னை தொழுது கொண்டால் இவைகள் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத போடா. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார், எனக்கு பின்னாக போக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவன் என்ன வேணாலும் சொல்லலாம். நல்லா கவனிங்க, இன்னும் அவர் சிலுவைக்கு போகவில்லை. நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துங்க. இன்னும் அவர் சிலுவைக்கு போகவில்லை, இன்னும் அவர் ரத்தம் சிந்தவில்லை. ஆனாலும் பிசாசால அவர் மேல் கை போட முடியவில்லை. ஏன் தெரியுமா? கரை ஏறின பொழுது வானம் திறந்து வானம் சொன்னது, இவர் என்னுடைய நேச குமாரன். நல்லா செய்ய, நான் பெரிய ப்ராஃபட், நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய அப்போஸ்தலர், நான் பெரிய என்னமோ டக்கர்னு வாங்கினா டக்கரு, டாப்பு டக்கரா என்னமோ சொல்லுவாங்க. என்னது இல்லை உண்மை. அப்பா, நான் பெரிய அப்பா டக்கர், அப்போஸ்தலர், நான் பெரிய அப்பா டக்கர்லாம் மேட்டர் இல்லைங்க. நான் தேவனுடைய பிள்ளைன்னா பிசாசு வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு சில நாய்க்குட்டிங்க மாதிரி ஓடி தான் ஆகணும். எங்க தேவ ராஜ்யத்தில் பிள்ளைக்கு இருக்கிற அந்தஸ்து வேறங்க. ஏன்னா யோகோவா தேவ மனுஷனாய் வந்த பொழுது அவர் தன்னை குமாரன் என்று அடையாளப்படுத்தினார். அதனால ரோமர்ல சொல்லு, ஒரே பேரான குமாரன் முதற் பேரானவராய் மாறினார். எப்ப தெரியுமா? 1:12 பிறகு 1:13 சொல்லுகிறது, அவர்கள் மாம்ச சித்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தின் ரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் ஆவினாலே. அந்த அவர்கள் யாருன்றீங்க? பின்னாலப்பா சொல்லுங்க, இவர்கள், அந்த அவர்கள். இது அழகா சொல்றோம். ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு நாம எல்லாருமே ரெடி. சொல்லுங்க, நான் தான் அது, நான் தான் அது. எழும்பலாமா? ஆர் யூ பிளஸ்? சொல்லுங்க பாப்பா. தேவனுடைய பிள்ளை என்பது, அதுலயும் நீங்க பிள்ளை மட்டும் இல்ல, செல்ல பிள்ளை. பக்கத்துல செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. யோசேப்பை சொல்ல ஆரம்பிச்சேன், சொல்லாம முடிக்க கூடாது. யோசேப்பு 12 பெத்தான் யாக்கோபு. 12 பெத்ததுல 11வது யோசேப்பு. அவனுக்கு யோசேப்புனா ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம்? பரவாயில்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. எல்லாரும் பொண்டாட்டி மனைவி பெத்த பிள்ளைகள். யோசேப்பு மட்டும் அவருடைய காதலி பெத்த பிள்ளை. கையை தட்டுங்க பார்ப்போம். பைபிள் மாதிரி காதலை சொல்றதுக்கு வேற எங்கேயும் கிடையாது. அது மட்டும் தான் காதல். வெளியில இருக்கிறதெல்லாம் காதல் அல்ல, அது சாதல். என்னன்னு கேட்டா, எந்த ராகேலுக்காக 14 வருஷமா 14 வருஷம் வசனம் சொல்லுகிறது, ராகேலின் மேல் இருந்த அன்பின் நிமித்தம் அவனுக்கு 7 ஆண்டுகள் 7 நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு அன்பு இருக்குதா? உனக்கு நேசம் இருக்குதா? ஆண்டவர் மேல பாசம் இருக்குதா? உனக்கு 7 வருஷம் 7 நாள் மாதிரி போயிடும். ஆமே. இந்த அல்லேலூயா. தெரியுமா? லவ் எசேக்கியேல் இருக்கிறாரு. நேரம் ஜெபமே ஜீவன்ற புக்கு, அண்ணன் புக்கு. அது அண்ணன் இருப்பாரு. நேரம் என்னும் தோட்டத்திலே நேசம் என்னும் பூ மலர்கிறது. ஜெபம் என்கிற நேரம். See the time
இட்ஸ் நாட் அ மேட்டர், இட் வில் ரன் when you fall in love with Jesus. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நீ என்ன செய்ய போற. பாருங்களேன், எனக்கு எப்பவுமே பிடிச்சது பரலோகத்தில் அப்பா இயேசு போயிட்டு ஒரு லாசருவை எழுப்பிட்டு இந்த நாயினின் உதவி விதவை மகனை எழுப்பிட்டு இந்த 6000 பிசாசு பிடிச்சவன, சபாஷ் மை சன் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படி சொல்லியிருந்தாருன்னா அந்த அப்பாவுக்கும் இந்த அப்பாவுக்கும் வித்தியாசம் இல்லை. நான் அப்பா அப்பான்னு பேசுறப்ப சில பேர் உங்க அப்பாவை யோசிக்காதீங்க, உங்க அப்பா எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆனா அந்த அப்பா வேற மாதிரி அப்பா, நல்ல அப்பா. ஆமென். தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, நல்ல தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமப்பாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ அம்மாவல்லோ, அப்பாவல்லோ அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. இன்னைக்கு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ல பிள்ளை. ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன செய்தி இன்னைக்கு? செல்ல பிள்ளை. நீ நல்ல பிள்ளையா இருக்க ஆசைப்படுற, ஆனா நீ நல்ல பிள்ளையா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? நீ நினைக்கிற அந்த பெரிய மூத்தகுமாரன் சொன்னா, நானும் தான் வீட்லயே இருந்தேன், இவர் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சேன், எல்லா வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் இவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சாரான்னு போய் முறுமுறுக்கிற பெரிய பிள்ளையா இருக்கிற நீ. பாவமே செஞ்சுட்டு வந்தாலும் இப்ப அவர் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதை என்ஜாய் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பாவம் கூட அவர் உங்களை அணைக்கிறத தடுக்க முடியாது. ஆனா சுயநீதி எனக்கு செய்யப்பட வேண்டியது ஏன் செய்யப்படல? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் நீதி மறுக்கப்படுது, நான் மட்டும் ஓர வஞ்சனை செய்யப்படுகிறேன், எனக்கு மட்டும் பாரபட்சம் காட்டப்படுது. இந்த மாதிரி தான் நினைச்சான் பெரியவன். அவனால அப்பாவை என்ஜாய் பண்ண முடியல, டான்ஸ் ஆட முடியல, பாட்டு பாட முடியல, நல்ல புள்ளவன். ஆனா அவனால தன்னை அவருக்கு செல்ல பிள்ளைன்னு நினைக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, உன் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், ரத்தாம்பரம் போல சிவேர் என்று இருந்தாலும், அது பஞ்சை போல வெண்மையாகும். எசேக்கியேல் சொன்னாரு, அவன் வந்தான் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, பன்னி பர்ஃபியூம். அல்லேலூயா. இப்ப ராயல் மிரேஜ் போடுறாங்க, அவன் என்ன மிரேஜ் போட்டிருப்பான் பாத்துங்க. அதோட வந்தா, நாலா அப்பனா இருந்தா எங்க பொல்லாத தகப்பர்கள். அதான் கர்த்தர் சொன்னாரு, பொல்லாத தகப்பர்கள் நீங்களே பிள்ளை பாலை மீனை கேட்டா பாம்பை தருவீங்களா அப்படின்னு. ஆனா அவர் நல்லா தகப்பன் பாருங்க. நான் மட்டும் அவங்க அப்பாவா இருந்தேன்னா கேட்ல பார்த்துட்டு, தம்பி போய் அவனை போய் குளிச்சுட்டு வர சொல்லுப்பா, அந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா மாத்திட்டு வர சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த அப்பா தெரியுமா, அப்படி கட்டவர் கிடையாது. அவன் வரட்டும்டா, அவனுடைய அழுக்கு 1000 மடங்குன்னா அவன் அழுக்க நீக்குகிற என்னுடைய அன்பு 10,000 மடங்கு பெருசு. எனக்குமே தெரிஞ்சுக்குங்க, அப்பாவோட அன்புக்கு முன்னால உங்களை தகுதி இல்லாம ஆக்குறது எதுவுமே கிடையாது. அன்பு உங்களை தகுதியாக்குகிறது. அதனாலதான் இயேசுவ முதல்ல அவர் செஞ்ச அற்புதத்தை வச்சு அவருக்கு தகுதியை சொல்லவில்லை. அவர் ஏதோ ஒன்று சாதிச்ச பிறகு இவர் தேவகுமாரன் என்று 4 என்கவுண்டர் பண்ணிட்டாரு, 4 கேஸ்ல இவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகிட்டாருன்னு அவருக்கு டிஜிபி ரேங்க் கொடுக்கிறது கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனா அவர் அப்பதான் என்ரோல் பண்றாரு. பரலோகம் சொல்லுச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற வேலைகளை செய்வதற்கு, கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு உணர்வு வேண்டும். நான் நேசகுமாரன், என் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவர் அன்பு என் மேல் இருக்கிறது. அவர் அன்பு எங்க அப்பா என்ன நேசிக்கிறார்ன்ற புள்ள தைரியமா இருப்பான். சொல்றாங்க father's love is very important. when the father வந்த பின் நீ பிள்ளைன்றலாம் சொல்லுங்க, அப்பாவல்லோ ஓ அப்பாவல்லோ. Things started later. First the love was demonstrated. 1 யோவான் 3:1 சொல்கிறது. 1 யோவான் 1:3 சொல்கிறது. 3:1 சொல்கிறது. 1 யோவான் 3:1, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, கையை தட்டுங்க, நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது. ஹல்லேலூயா. ஒரு ரபா பாபா எல்லாம் அந்நிய பாஷை ஜெபிக்கலாமா? ராந்தா ரபா ரகலானா மாமா. நீங்க நினைக்கலாம்
நான் ஏதோ பெரிய வெளிப்பாட சொல்லலன்னு நான் சொல்றேன். எல்லா வெளிப்பாடுகளுக்கும் மேலான வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு. நீங்க அவர் அப்பா அப்பா நான் உங்க பிள்ளைப்பா அப்படின்னு அவரை நெருங்கி சேர்ந்து விடுங்கள். மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமாகிவிடும். ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏன் தெரியுமா சொல்றேன்? லாசர் 4 நாள் உள்ள இருக்கிறான். பெரிய சோதனை அது, பெரிய சோதனை அது. 4 நாள் உள்ள இருக்கிற லாசரை வெளியே கூப்பிடுறதுக்கு முன்னால இயேசு பண்ண ஜெபம் என்ன தெரியுமா? இயேசு அப்பா புள்ள, பக்கத்துல பா சொல்லுங்க, அப்பா புள்ள. இயேசுவே அப்பா புள்ள. ஆமென். என்ன சொன்னாரு? பிதா Lazarus, come out. எவரிஸ் பண்ணி சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட், மிரக்கல் மேனிஃபெஸ்டேஷன் நெக்ஸ்ட். சொல்லுங்க, உறவு முந்தி, அற்புதம் பிந்தி. நீங்க அதிசயத்தை பார்க்க விரும்புறீங்க, அற்புதத்தை பார்க்க விரும்புறீங்க, திடீர்னு கூற கோபரமாக விரும்புறீங்க, தப்பு இல்ல, நடக்கும். ஆனா உறவு முந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ராட்டா ராபா கதமா ஷேகதமா உரபா எல்லானி பாஷல ரேஹே பாகா பாதாரா லேஹே தேனே கோதா. பயம் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும். எல்லா பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எல்லா தாழ்வு எண்ணங்கள் நீங்குவதாக. இல்லை இல்லைன்ற குறை நீங்குவதாக. அப்பாவோட பிள்ளை. ஒண்ணு கடைசியில மூத்தகுமாரன் வந்து சொன்னான். அவன் யார் தெரியுமா? பாவம் செஞ்சவன், ஸ்திரீகளிடத்தில் உம்முடைய செல்வத்தை வீணாக்கினவன், அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறீங்க. அப்பா சொன்னாரு, என்னுடையது எல்லாம். அப்பாவுக்கு நீங்க செல்ல பிள்ளையா இருந்தீங்கன்னா இந்தாரு பிச்சு பிச்சு கொடுக்க மாட்டாரு, பிச்சை போட மாட்டாரு. ஆமென். அவர் இந்தா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவார். ஆமென். அல்லேலூயா. நன்றி சொல்லுவீங்களா? அவருக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகம் சுகம். நீங்க சுகம் வேணும் சுகம் வேணும்ன்றீங்களா? முதல்ல அவர்கிட்ட சுகமா ஃபீல் பண்ணுங்க அந்த உறவை. அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை. அவருக்கு என் மேல கோபம் இல்லை, அவர் என் மேல அன்பா இருக்காரு. இதுல இருந்தீங்கன்னா பிள்ளை, அப்பம், சுகம். ஆமே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் என் கண்கள் திறக்கப்படுவதாக. ஓரா பாதானா ஷந்தாரா பாகானா மதாரா மானா. ஓ மகிமையின் சாயல், அற்புத சாயல், ஆளுகிற சாயல் என்னிலிருந்து வெளிப்படுவதாக. அதற்கு முன்பாக அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, என் மேல் பாராட்டின அன்பு. நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இன்னைக்கு உடைய மக்கள் முன்னால சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் முத்திரையிடுவீராக. எல்லா பயங்கள் நீங்கட்டும், எல்லா இல்லை என்கிற எண்ணங்கள் மறையட்டும். நானும் அப்பாவும் ஒன்றா இருக்கிறோம். ஏசு சொன்னாரு யோவான் 10:30, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார், அவரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுகிற பொழுது நானும் அப்பா ஒன்னாயிட்டோம். பாவம் பிரிக்க முடியாது, வேற எந்த உலக கவர்ச்சியை பிரிக்க முடியாது. நான் அப்பாவோட பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள